ராமா ராமா ராம் ராம் ராம். தசரதன், ராமர், லட்சுமர், பரதன் நால்வருடைய பாசத்தை பற்றி பேசப் போகிறேன். 60,000 ஆண்டுகள் நல்லாட்சி உண்ட தசரதற்கு புத்திரன் வேண்டி புத்திரகாமேஸ்வர யாகம் செய்து 4 மாணிக்கங்களை பெற்றார். அதிலே வைரமாய், முத்து மாணிக்கமாய், வைடூரியமாய் திகழ்ந்தார் ராமர். ராமர் மீது அலாதி பிரியம். அப்படி கைகேயின் வரத்தால் மூச்சை இறைத்து மயங்கி விழுந்து எழுந்து நான் அரச பதவியை தந்தாலும் உத்தம குணமுடைய பரதன் ஏற்க மாட்டான் என பரதனின் உள்ளம் அறிந்தான். தன் பாசத்தால் அதே பாசத்துடன் ராமர் வனவாசம் சென்றதை தாங்காமல் உயிரை துறந்தார். ராமர் காணாத அந்த உயிர் வைகுண்டம் போயும் நிம்மதி இல்லை. வனவாசம் முடித்து சீதையை அழைத்து வருவதற்கு முன் கீழே வந்து கட்டித் தழுவி தன் வருத்தத்தை கண்ணீர் மல்க ராமா என மகிழ்ந்தார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது போல தசரதருக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல. பரதனும் லட்சுமணனும் அண்ணன் ஆளாத ஆட்சியை நான் ஆளுவதா? அண்ணன் இல்லாத அயோத்தியில் நான் இருப்பதா? பெற்ற தாயாக இருந்தாலும் அண்ணனை வனவாசம் செய்தது தவறு என சினம் கொண்டு கடிந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரனை போல் அண்ணன் வரும் திசையை நோக்கி நந்தி கிராமத்தில் அண்ணனை போல் வனவாசம் மேற்கொண்டு அண்ணனின் பாதுகையில் வைத்து பிரதிநிதியாய் பணிபுரிந்து 14 ஆண்டு காலம் முடிந்த அடுத்த நொடி உயிரை துறக்க போன போது அனுமன் காப்பாற்றப்பட்டார். இந்த பாசத்திற்கு ஈடு இணை இல்லை. 1000 ராமர் நின்கேள் ஆவாரோ என குகனும் எண்ணில் கோடி ராமன்கள் உனக்கு ஈடாக மாட்டார்கள் என கௌசல்யா இவர்களின் பாசத்தை எடுத்துரைத்தார். லட்சுமணனோ அண்ணன் பின்னே வனவாசம் சென்று உறங்காவிலி லட்சுமணன் என்ற பெயருடன் ஜடாயு இறப்பை பார்த்து மிகவும் மனம் நொந்து ராமர் அழுது வருந்தி களைத்தபோது ராமர் தண்ணீர் கேட்க லட்சுமணன் நெடும் நேரமாகி வராததால் தன் உயிரை மாய்த்து கொள்ள வாளை கழுத்தில் வைத்து லட்சுமணா என கத்த, அண்ணா என அவர் கத்த இருவரும் கட்டி அணைத்து கொண்டனர். யுத்தத்தில் போது இந்திரசித்து நாகபாசனம் நான்முகனை பயன்படுத்தி மயங்கி விழுந்ததை ராமர் கண்டு அழுது மயங்கி விழுந்தார். இவர்களின் பாசம் என்னவென்று சொல்வது? ராமன் இல்லையேல் ராமாயணம் இல்லை. ஆனால் லட்சுமணன் இல்லையேல் ராமன் இல்லை என்பதை காட்டுகிறது. லட்சுமணன் உயிரையும் விட்டான். அண்ணனுக்காக மட்டுமல்லாமல் அறிவுரையும் ஆதரவாகவும் கொடுத்தான். வாலியுடன் போரிட்ட போது அவர் கேட்ட கேள்விகளுக்கு தடுமாறி அண்ணனுக்கு லட்சுமணன் துணை நின்று பதிலளித்து வாலியை சமாதானப்படுத்தினார். அண்ணனுக்காக 3 முறை உயிரை துறந்தான். லட்சுமணன் சொல்லாமலே அவன் மனம் நொந்ததை அறிந்து ராமர் தன் மனைவி கற்புக்கரசி என தெரிந்தும் தம்பியை பேசினது தப்பு என சீதை அறிய புரிந்து கொள்ளும் விதமாக தீக்குளிக்க வைத்தார். இதுவல்லவோ பாசம். கண்ணையும் செய்கையும் வைத்து புரிந்து கொள்ளக்கூடிய பாசம் எவ்வளவு உயர்வானது! அப்பப்பா, பேசிக்கொண்டே இருக்கலாம் இவர்களின் பாசத்தை பற்றி. நன்றி, வணக்கம்.